நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ பயங்கர கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, விஷயமா போயிட்டு கார்த்திக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷும் வந்துட்டு, இலக்கியா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னையே கொல்ல நினைச்சாலும், இதுக்கப்புறமும் அவள நான் சும்மா விடப்போறதே வந்து கிடையாது. அவளோட ரகசியத்த எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு உடைக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. மகேஷ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அஃப்கோர்ஸ் என்னோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஏன்னா உன்னையே கொல்லணும்னு நினைச்சவ, என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டா. ஆனா அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ பத்திரமா சேஃபா ஒரு இடத்துல இருக்கணும். நான் கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி, நீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆனா மகேஷ் வந்துட்டு, இல்ல இலக்கியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாமதிக்கவே கூடாது. என் உயிர் போனாலும் பரவால்ல. அஞ்சலிய பத்தின ரகசியம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம இலக்கியா கூடயே கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியா இருந்துட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கும் போல, ஒண்ணும் போல, லீவும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. நேரா கிளம்பி கார்த்திக் கிட்ட போயிட்டு, "கார்த்திக் உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக் வந்துட்டு, அண்ணி என்ன அண்ணி ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா. அவ ரெட்டை குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. என்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே சந்தோஷமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "கார்த்திக் நீ ஒரு முட்டாள் கார்த்திக். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். உன்கிட்ட மட்டும் இல்ல, அத்தைக்கிட்ட, வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருந்தேன். அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல. நம்மள ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னத நம்பவே இல்ல. ஆனா அதுதான் உண்மையும் கூட அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அதுல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ வந்து கொல்றதுக்காக நெனச்சாங்க இல்லையா? அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ காட்ட ஆரம்பிச்சுறாங்க. "அண்ணி என்ன அண்ணி இங்க நடக்குது? எதுக்காக அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கள வச்சு இவங்க அதாவது மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ள பார்க்குறா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கூப்பிடுறாங்க. மகேஷ் வந்ததுக்கப்புறமா எல்லா உண்மையுமே சொல்றான். கார்த்திக் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, உன் பொண்டாட்டி கிட்ட ரூ. 2 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வாங்கிட்டு இருந்தேன். அந்த பணம் எதுக்காக அப்படின்னா, அவ பண்ண மிகப்பெரிய ஃப்ராடுத்தனத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா, எப்போ என்னையே கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாலோ, இனிமேலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான், நான் இப்போ எல்லா உண்மையுமே சொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன உயிரோட விட்டாலும் சரி, விடலனாலும் சரி, நான் இந்த ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் கார்த்திக் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, ஆதாரங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதாவது நம்ம இலக்கியா கிட்ட குடுத்த அந்த ஒரு வீடியோவும் காட்டும்போது, அதில இந்த அஞ்சல் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அதாவது ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக்கப் பண்ணி, அவ கர்ப்பமே இல்லன்னு சொல்லிட்டு வந்து கதறி அழுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பத்த மறைச்சு ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து பொய் சொன்னா பார்த்தீங்களா? அந்த ஒரு எவிடன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கு. அத பார்த்ததுக்கு அப்புறமா கார்த்திக் இன்னும் பயங்கர கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. "என்ன அண்ணி இது? இதெல்லாம் உண்மையா? இல்ல பொய்யா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளா அஞ்சலி வயித்துல ரெட்டை குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னடான்னா, நீங்க இவ்ளோ பெரிய குண்ட தூக்கி போடுறீங்களே!" அப்படின்னும்போது, "ஆமா கார்த்திக் நான் சொல்றது எல்லாமே உண்மதான். அதுக்கு தான் அஞ்சலியோட சுயரூபம் தெரிஞ்சு உன்ன கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். ஆனா நீ அதையும் மீறி கல்யாணம் பண்ண. இப்போ எவ்ளோ பெரிய பிரச்சனையில வந்து நின்னு இருக்குன்னு பார்த்தியா? உன் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்துருவா. ஏன்னா, அவ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள போட்டு தள்றதுக்கு தான் தேடிட்டு இருக்கா. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் நீயாச்சு, உன் பொண்டாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.